தேவன் நாம மகிமைக்காக, தேவன் நமக்கு கொடுத்த பலத்தின் அடிப்படையில் அதை செய்யும் போது தேவன் இன்னும் பலத்தை தருவார். செய்வதற்கு இன்னும் செய்துகிட்டே இருப்போம். விதைக்க 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 அறுத்துக்கிட்டே இருப்போம். செய்ய 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 தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 1 பேதுரு 4:11 ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உதவி செய்ய விரும்புகிறோம், செய்ய ஆசைப்படுகிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா பல நேரங்களிலே அந்த உதவிகள் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினபடி போய்விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி செய்வதன் மூலம் நாம் பல நேரத்தில் பிரச்சனைக்குள்ளாக மாறிவிடுகிறோம். ஆகவே தேவன் நமக்கு என்ன பலம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ, என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ, அதை வைத்து அதன் அடிப்படையில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மை செய்கிற காரியத்திலே தேவன் நமக்கு தந்திருந்த பலத்தை வைத்து செய்ய வேண்டும். நம்முடைய சுய பலத்தை வைத்தோ சுய ஞானத்தை வைத்தோ நமக்கு பேர் புகழ் உண்டாகவோ செய்யவே கூடாது. தேவன் நாம மகிமைக்காக, தேவன் நமக்கு கொடுத்த பலத்தின் அடிப்படையில் அதை செய்யும் போது தேவன் இன்னும் பலத்தை தருவார். செய்வதற்கு இன்னும் செய்துகிட்டே இருப்போம். விதைக்க 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 அறுத்துக்கிட்டே இருப்போம். செய்ய 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 தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆகவே தேவனுடைய பலனை கேளுங்க. நன்மை செய்வதன் மூலம் தேவ நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.